கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் படிக்கிற பாடம் வந்து பூமிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய பார்வை. இவைகள் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னங்கிறத நாம படிக்கிறோம். வித்தியாசம் நமக்கு தெரியணும். அதே சமயத்துல ஆவிக்குரிய பார்வைக்கும் பூமிக்குரிய பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். 3 விஷயங்களை பார்க்கிறோம். பூமிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய பார்வை. பூமிக்குரிய பார்வைன்னா உலகம் சம்பந்தமாக பார்க்கிறது, முடிவெடுக்கிறது, விரும்புவது. ஆவிக்குரிய பார்வை என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்கு அடுத்த விஷயத்துல தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பார்க்கிறது, சிந்திக்கிறது, முடிவெடுக்கிறது. இதை நாம முதல்ல கவனிக்கணும். இரண்டாவது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்க்கறது ஒரு பார்வை, வெறுமனை பார்க்கிறது, பார்த்துட்டு போயிடுவாங்க. அதோடு நிற்காம அதனுடைய தேவைகள் என்ன, நாம் எப்படி வாழணும், தெரிந்து கொண்ட சத்தியம் இது, அது சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வருவதுதான் உணர்ந்து கொள்வது. இப்ப ஆவிக்குரிய பார்வைக்கும் பூமிக்குரிய பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். இதான் பாடத்துடைய தலைப்பு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 13 - 21 வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது, இங்க இயேசு அற்புதத்தை செய்கிறார். அதாவது ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆகாரத்தை கொடுக்கிற அந்த நேரத்துல இயேசுவனுடைய ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்கிறது, அவருடைய அப்போஸ்தலருடைய பூமிக்குரிய பார்வை எப்படி இருக்குது, ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. சரி, இப்ப இங்க ஆவிக்குரிய பார்வையும் பூமிக்குரிய பார்வை ரெண்டும் இருக்குது. வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது மத்திய எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 13 படிக்கிற கேளுங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையா இடத்துக்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியா இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் இடத்துல வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பற்றி சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். 5 அப்பம், 2 மீன், இவைகளை வைத்து இந்த இடத்துல ஏறக்குறைய 5000 பேர் புசிக்கிறாங்க. வசனம் 21, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். ஏறக்குறைய பாருங்க, அந்த இடத்துல ஸ்திரீகளும் கணக்குல இல்லை, பிள்ளைகளும் கணக்குல இல்லை. இப்ப நாம ஒருவேளை கணக்கு எடுத்தா புருஷர்கள் மனைவி, இப்ப 5000 புருஷர்கள்னா 5000 மனைவிகள், பிள்ளைகள் அதிகபட்சம் போட்டா குறைந்தது அப்பெல்லாம் வந்து அதிக எண்ணிக்கை, குறைந்தது 2 வைத்துக் கொள்ளுங்க, 10,000, ஏறக்குறைய 20,000 பேர். 20,000 பேர் இங்க வந்து 5 அப்பமும் 2 மீன்களை வைத்து சாப்பிட்டு இருக்காங்க. வெறுமன சாப்பிட திருப்தியாய் சாப்பிட்டு இருக்கார்கள். இது எப்படி நடக்கு? நம்மள அந்த இப்ப நம்மளே நமக்குள்ள யோசனை வந்துருக்கு, கேள்வி. 5 அப்பத்தையும் 2 மீனை வச்சு எவ்வளவு சாப்பிடலாம்? கணக்குல நம்ம வசனம் சொல்லுது 5000 பேர். நம்முடைய ஒரு கணக்கிட்டு பார்த்தோம்னா எனக்கு 20,000 பேர் சாப்பிட்டுருக்காங்க. 20,000 பேருக்கு இது பத்துமா? இப்போ இயேசுவாளர் வந்து திரளான ஜனங்களை கண்ட அவருடைய ஆவிக்குரிய நிலையை பார்க்கிறார். அவருடைய பார்வை பாருங்க. முதல்ல ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்குது? வசனம் 14, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, அந்த மக்கள் மேல் மனதுருகிறார். என்ன மனது? வியாதி உள்ள மக்கள் சுகமாகணுங்கிற அந்த தாகமா,
அதுவும் இருக்குது. அதை தாண்டி சத்தியத்தை அந்த மக்களிடத்துல அவர் அறிவிக்கிறார். ஏற்குரிய நேரம் ஆயிட்டுது, வனாந்தரமான இடம். இப்ப அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். இப்போ ஜனங்களை கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய இறுதியம் வசனத்தை கேட்கணுங்கிற நிலையில் இருக்குது. போதிக்கிறவரு வசனத்தை போதிக்கிற நிலையில் இருக்காரு. ஆனா சாயங்காலம் வரைக்கும் இங்க இருக்கிற நேரத்துல சீசர்களுடைய மனதை எப்படி பார்க்குது? நாமளும் அப்படித்தான் பார்ப்போம். காலையில இருந்து பொழுது வரை இங்கே சத்தியத்தை கேட்கும் பொழுது அடுத்து நமக்கு இயல்பா என்ன தோணும்? இரவு உணவு தயார் செய்யணும், நேரம் ஆயிட்டு இருக்குது, சீக்கிரம் அனுப்புனா சீக்கிரம் முடிச்சா போயிடலாம், இப்படிதான் எல்லாரும் நினைப்போம். வீடு பக்கமா இருந்தா பரவாயில்ல, நேரம்னாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரத்துல போய் முடிச்சிடலாம். வனாந்தரமான இடம், வனாந்தரத்துல இருந்து வீட்டுக்கு போவது கொஞ்சம் தூரமா இருக்கு பாருங்க. வனாந்தரமான இடம், நேரம் ஆயிடுச்சு, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் அவங்க கிராமத்துக்கு போய் ஆகாரங்களை தயார் செய்யணும், அதனால அனுப்பி விடலாம். அப்போஸ்தலருடைய பார்வை சாயங்காலம் ஆயிட்டுது, இவங்களுக்கு ஆகாரம் நம்ம கொடுக்க முடியாது, நேரம் ஆனதுனால இவங்களை அனுப்பிடணும். இதுதான் அவருடைய பார்வை. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அவருடைய ஆவிக்குரிய பார்வை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியது இல்லை. நம்மளால தான் என்ன சொல்லுவோம்? நேரம் ஆயிட்டது, போய் சாப்பாடு செய்யணும், உணவு அருந்தவனும், பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருப்பாங்க, வயதானவங்களுக்கு கூட இருக்கலாம், இவங்களுக்கு போய் அந்த நேரத்துக்கு கொடுக்கணுமே, அனுப்பலான்னு சொல்லக்கூடிய விஷயத்த இவர் வேண்டான்னு சொல்றாரு. இவருக்கு இவ்வளவு நேரம் இருந்து சத்தியம் கேட்டது பத்தலையா? ராத்திரி ஆகுது, நீ சாப்பாட்டுக்கு என்னவாங்க? அப்ப அவங்க யோசனையில எப்படி தோணும்? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுங்கிற மாதிரி. ஆனா இயேசு போக வேண்டியது இல்லை, இவருடைய பார்வை. இரண்டாவது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சொன்னவங்க இவங்கதான். இவங்களை போஜனங்களை கொண்டு வரும்படி, இவங்களை ஆயத்தப்படுத்தும்படி இவங்களை அனுப்பி விடணும் அப்படிங்கிறார். அதே மக்களிடத்துல நீங்களே போஜனம் கொடுங்கள். இயேசுடைய பார்வை பாருங்க, வித்தியாசம் இருக்குது. இப்ப 17 அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பதில், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை தவிர வேறு ஒண்ணுமே இல்லை. பூமியில பார்க்கும் பொழுது இதை தவிர ஒன்றுமே இல்லை. நம்முடைய பார்வை அப்படித்தான், இதை தவிர ஒண்ணும் இல்லை, வேற என்ன செய்ய முடியும்? அடுத்த வசனம், அவைகளை இடத்தில் கொண்டு வாருங்கள். அப்படியே பார்வை, ஆனா 5 அப்பம் 2 மீன் தான், நான் தெரியாம சொல்லிட்டேன், ஏற்குறைய 5000 பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அது பத்தாது, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரா? பாருங்க, அவருடைய பார்வை எப்படி இருக்குதா? அந்த 5 அப்பங்களை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? இயேசு போல இருக்கணும். இயேசு சொல்றாரு, அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், வல்லமையுள்ளவர், தேவனத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய குமாரன், நம்மளை படைத்தவர், என்ன செய்ய முடியும்? அந்த சந்தேகம் வரவே கூடாது. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டு பாருங்க, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அமர்ந்து ஆசீர்வதித்து. அப்போ ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்கணும்? இயேசு நம்மோடு இருக்கார், அவரிடத்துல இருக்கிறத நம்ம கொடுத்துரும். வசனம் 18 தான், அவைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 36 பாருங்க, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப தேவன் இந்த இடத்துல இயேசு மூலியமாக அந்த மக்களை பார்த்த உடனே எப்படி சொன்னாரு? இயேசு மனதுருகி அந்த மக்கள் மேல் இறக்கப்பட்டார். சத்தியம் சொல்லணும், அவங்களுக்கு இப்ப ஆகாரம் கொடுக்கணும். பாருங்க, அவருடைய பார்வை சரியா இருக்குது. இப்ப 38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அவைக்கு குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அந்த 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட கொடுங்கன்னு இயேசு கேட்டார். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இதை தவிர வேற ஒண்ணு இல்லை. உழைத்துக்காக இதை செய்யலாம் நினைக்கிறேன், ஆனா இதை தவிர எனக்கு வேற எது இல்லையே, எப்படி கொடுக்குறது? இப்ப இடத்துல கொடுங்கள்னார். அடுத்தது, நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ, நம்ம எந்த அளவினால் எதை நம்ம கொடுக்கிறோமோ, கேட்கிறவர் இயேசு, தேவனுடைய குமாரன், அவரு கேட்கிறாரு, அவர் நம்மோடு இருக்காரு. அவரு கேட்கும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது வேற ஒன்றுமே எங்களுக்கு இல்லைன்னு ஏன் நம்ம சொல்லணும்? சரி, அடுத்தது இப்ப அதை பத்தி 14ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க.
19 அப்பத்தை ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார், சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். 12 கூட மீதி அளவுக்கு வருது. வேறு ஒன்றுமே இல்லை, இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொன்ன மக்களுக்கு மீதி வருது. ஆவிக்குரிய பார்வை தேவனுடைய பார்வையோடு நம்ம பார்வை இருந்ததுன்னா, தேவன் சொல்லுகிற சத்தியத்தை ஆவிக்குரிய சிந்தையோடு விசுவாசி தொடர்ந்து வாழ்ந்தா போதல பத்தல இது என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சா தேவன் மீதியாகக்கூடிய அளவு கொண்டு வருவார். ஆவிக்குரிய பார்வை இருந்தா சரி. இதே போல இன்னொரு சம்பவத்தை நாம் படிப்போம். மார்க் 6ஆம் அதிகாரம். எல்லாமே ஒரே சம்பவமா இருந்தாலும் சில வார்த்தைகள், ஆவிக்குரிய வார்த்தைகள் அதிகமா ஒரு இடத்துல சத்திய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வைக்காது. மார்க் 6ஆம் அதிகாரம் 31 44 வரைக்கும் பாருங்க. 30 படிப்போம். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகளை உபதேசித்தவைகள் யாவும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தடித்து சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதுக்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையா அவரிடத்துக்கு ஓடி அவருக்கு முன்னே அங்கே சேர்ந்த இடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் இடத்துல இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதுக்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதுக்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் புல்லின் மேல் பசுப்புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். அதே சம்பவம் தான். ஆனா இதில் கூடுதல் ஒரு வார்த்தை இருக்கு. பூமிக்குரிய பார்வை எப்படி? இயேசு மறுபடியும் திரளான ஜனங்கள் இடத்துல சத்தியத்தை சொல்றாரு. அதுக்கு முன்னாக அந்த மக்கள் வனாந்தரத்துல சத்தியத்தை கேட்க அவளோடு தேடி வர்றாங்க. தேடி வந்த மக்களுக்கு சத்தியம் சொல்லக்கூடியவராக இருக்காரு. இப்ப அவர் வனாந்தரமான இடத்துல இருக்கிற நேரத்துல, வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆள் நடமாட்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆகாரம் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற இறுதித்தோடு போன மக்களுக்கு இப்ப அப்போஸ்தலருடைய பார்வை என்ன ஆகுது பாருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுது. சத்தியத்தை கேட்ட மக்கள் இப்ப 35 வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசருடைய பார்வை அவடத்துல இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிடுச்சு, புசிக்கிறதுக்கும் இடத்துல ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. இது எப்படி ஆகப்போடு? எங்களிடத்துல ஒன்றும் இல்லைன்னாங்க, இப்போ இவங்களிடத்துல ஒன்றும் இல்லை. வரக்கூடிய விசுவாசிகள் நம்ம இடத்துல எதுவும் இல்லாம கூட வந்திருக்கலாம். சத்தியம் கேட்க இங்க வந்திருக்கிறோம், தேவனுடைய விருப்பத்தை செய்ய வந்திருக்கிறோம். இந்த உணர்ந்துகள் இந்த பார்வையோடு இருக்கணும். ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறது மாதிரி அந்த வளாந்தர பக்கமா இருக்கிற கிராமங்களை போய் சாப்பாடு கூட கேட்கலாம். மேல நாங்க வந்தோம், பசிக்குது, ஆகாரம் கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில கிடைக்கும், அதில் இவங்களை அனுப்பி விடலாம். பாருங்க, புசிக்கிறதுக்கும் இடத்துல ஒன்றும் இல்லை. இது எப்படி ஆகப்போடு? எங்க இடத்துல ஒன்றும் இல்லைன்னாங்க. பாருங்க, வார்த்தைகள் மாறி மாறி இருக்குது. இப்படித்தான் நம்முடைய பார்வை. இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தாலும் இது பத்துமா? அடுத்து பாருங்க, தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும். நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, இவங்களை அனுப்பிச்சிடலாம். சரி, 37 அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனங்கள் என்றால், அதுக்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ? 200 பணத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு பணம் இல்லை. இவர்கள்ட்டையும் ஒன்றும் இல்லை. எங்ககிட்ட அப்படியே இருந்தாலும் 200 பணம் வேணுமே. அப்படியே இருந்தாலும் அந்த பணத்துக்கு இது வாங்கி கொடுத்து முடிக்க முடியுமா?
அது இருக்கிறதே நம்ம பத்தல போதல, இது சரி வராது, இப்படித்தான் நம்முடைய இருதயங்கள் சொல்லிட்டு இருக்குது. இது பூமிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய பார்வை இயேசு என்ன சொல்ல பாருங்க, அந்த அப்பங்களை பாருங்க, அதுக்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்களும் உண்டு என்று போய் பாருங்கள். நம்ம இடத்துல இருக்கிறத போய் பாருங்க. ஆவிக்குரிய பார்வை என்ன? இயேசு எப்படி பார்க்கிறார்? நாம் யாரோடு இருக்கிறோம், நாம் எங்க இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம்? அடுத்தது பாருங்க, போய் பாருங்கள்னாரு. 5 அப்பங்களும் 2 மீன்கள் உண்டு என்றார்கள். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இயேசுவிடத்துல கொடுத்த உடனே அவர் என்ன செய்ய, மறுபடியும் பாருங்க, ஆசீர்வதித்து அதை எல்லாருக்கும் கொடுத்து திருப்தியா சாப்பிட்டாங்க. ஏறக்குரிய 12 கூடை எடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும், அப்பதான் புரியும். 7 கூட 12 கூட மீதி ஆயிட்டே வருது. 10ங்கிற இடத்துல 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவங்களுக்கு பிசுக்கு கொடுக்க கூடுமோ? செய்ய முடியுமா? உலக காசு நம்ம கிட்ட இருக்குதா? அப்படியே வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பத்துமா? இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையே. இயேசு அற்புதங்களை செய்யறதுல பெரிய ஒரு வல்லமை உள்ளவரு, நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்தவரு, அவர் நம்மோடு இருக்கார். இப்போ 5000 பேருக்கு ஆகாரம் பத்திரிக்கிற விஷயத்துல பூமிக்குரிய பார்வையில சிந்திச்சா, அதிகாரத்தை கொடுக்கிறவரே கூட இருக்கும் பொழுது அவர் நினைச்சதை கொடுக்க முடியுமே? ஒன்றுமே இல்லாததுல இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குனவரு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. நாமளும் விசுவாசத்தோடு அதை செய்ய முடியுமல்ல? 5000 பேருக்காக ஆகாரம் பத்தாது. ஏன் பூமிக்குரிய பார்வை? நாம தேவனை விசுவாசித்திருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்காரு. அப்ப அவரு நம்மோடு இருக்கும் பொழுது இது பத்தல, இது போதல, இது முடியுமா, கூடுமா? இந்த இறுதி நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்ப 12 கூட மீதியாகும்படி செஞ்சாங்க. எப்படி? ஒருவேளை நம்ம இப்படி பார்ப்போமே, இப்படி ஒரு கேள்வியா, 12 கூட ஏன் மீதியாகும்படி செஞ்சிருக்காரு? 7 கூடைன்னு பார்த்தோம். ஆனா அதிகமா நம்ம படித்தது 12 கூடை 12 கூடைகள். ஏன் அந்த 12 கூடை? 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். 12 அப்போஸ்தலர் இறுதி இப்ப எப்படி இருக்குது? 10ல போதுல இது கூடுமான்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூடை எடுத்துட்டு போகும்படி செஞ்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூடை எடுத்துட்டு போகும்போது எப்படி இருக்கு? ஐயோ, நம்ம தான் 10லன்னு சொன்னோமே, போதுலன்னு சொன்னோமே, இது நடக்குமா, இது கூடுமான்னு சொன்னோமே, இப்ப நம்ம கையில ஒரு கூடை இருக்குது. இப்ப அவ்வளவு பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஒவ்வொரு கூடை எடுத்துட்டு போகும்போது அப்பதான் அவங்களுக்கு விசுவாசம் வரும். அப்போ நாம இயேசுவோடு இருந்து நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பெற்றிருந்து நாம ஏன் இந்த மாதிரி பேசணும், ஏன் இந்த மாதிரி பார்வை இருந்தோம்? இது தேவனுடைய நாம மையப்படும்படி, விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் பலப்படும்படியாக இது நடக்குது. இப்ப இந்த வசனங்கள் எதுக்கு நாம படிக்கிறோம்? நாம பலப்படணும். ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறத விட இருக்கிறதை நம்ம கொடுப்போம். இருக்கிறதை தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். உள்ளதை நம்ம கொடுப்போம். பாருங்க, ஆவிக்குரிய உணர்ந்து கொள்ள இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. வசனத்தை உணர்ந்து கொள்ளாத பொழுது மத்திய 13 வசனத்தை விதைத்தாரு. விதைத்த வசனமானது உணர்ந்து கொள்ளல, பலன் தரல, பிசாசானவன் வந்து எடுத்து போயிட்டான். நமக்கு அதுக்கு நம்ம இடத்துல இருக்கிற சத்தியம், நாம நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சிருஷ்டிகர், நாம தேவனுடைய பிள்ளைகள், சாதாரணமான மக்கள் அல்ல. நம்ம அந்த தேவனுடைய சிந்தையோடு இருந்தா மனைவி பிள்ளைகளை நேசித்து அன்பு கூர்ந்து அவர்களை தேவ பக்தியில கொண்டு போகணும். நாம் இருக்கிற சபை பக்தி விருத்தியில வளரணும். அந்த வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும்? இது வளராது, இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் அவ்வளவுதான் அப்படிங்கிற சிந்தையெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்ப பூமிக்குரிய பார்வை இது போதாது, ஒன்றுமே இல்லை, இது கூடுமா, 200 காசுக்கு பணத்துக்கு இந்த அப்பங்களை வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? இவங்களை அனுப்பிடலாம். அனுப்பினா அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. இதுதான் பூமிக்குரிய பார்வை. இயேசு நீங்களே கொடுப்பீங்க, அவங்க போக வேண்டியதில்லை, உட்கார வைங்க, அதை கொண்டு வாங்க என்னிடத்துல. 5000 பேர் திருப்தியா சாப்பிடக்கூடிய அளவுக்கு மீதி 12 எடுத்து வைக்கிறார். 12 சீசர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட எடுத்து போயிருக்கலாம். அப்ப ஆவிக்குரிய பார்வை இருந்தா நாம இந்த மாதிரி செஞ்சு இயேசுவை போல. அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? சில வசனங்கள் நாம் படித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். வாசித்த அந்த ரோமருக்குள்ள 4வது அதிகாரத்திலையும் கூட அது அடிக்கடி நாம் படிக்கிற சம்பவம் வந்து அதை சுருக்கமா சொல்லி முடிப்போம். இப்ப ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமானது ஏற்கனவே செத்து போயிடுது. அந்த வயசு 100 வயசு.
அவருடைய பார்வை பாருங்க, 100 வயசு ஆயிடுது, சரீரம் செத்து போயிடுது, இப்ப கர்ப்பம் தரிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யல, அந்த பார்வைக்கு போகல. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அழகா தேவனுடைய வார்த்தையை ஆவிக்குரிய சிந்தையோடு அவர் விசுவாசித்திருந்ததுனால எப்படி சொல்றாரு, வசனம் 19ல அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குரிய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்மளா இருந்தா அது நடக்காதுங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா இவருடைய ஆவிக்குரிய பார்வை 20ல தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப ஆவிக்குரிய உணர்ந்து கொள்வது, ஆவிக்குரிய பார்வை இந்த ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது, எனக்கு வாக்கு கொடுத்தவர் தேவன், அந்த வாக்கு நிறைவேற்ற அவருக்கு வல்லமை உண்டு, உணர்ந்து கொள்ளுதல் விசுவாசம் இருந்தது. சாதாரண ஒரு மனுஷன் சொல்லியிருந்தா நம்ம யோசிக்கலாம், சொன்ன ஒரு உலகத்தையே சிருஷ்டித்தவர். அதனால தேவன் அழகா ஒரு குமாரனை கொடுத்தார். அப்ப ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா இது செத்தாலும் உயிரோடு கொண்டு வர முடியும். தேவனுடைய வாக்கை நாம் நம்பி இருக்கணும். அந்த வாக்கை நம்பி இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க, 35, 36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் தேவனுடைய சித்தம்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களிடத்தில் வேண்டியதா இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய பார்வை குறைவா இருந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம படிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை வசன அட்டை கொடுக்குறோம், அதை வாங்கி இதான் வசன அட்டை, வாக்கு தத்த அட்டை அப்படின்னு வருஷம் முழுவதும் அதே வசனத்தை நம்பிட்டு இருக்கலாங்களா? அது வாக்கு தத்த அட்டை அல்ல. தேவன் வாக்கு தத்தங்களை என்ன செய்திருக்காரு? முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 36:33. இது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 2:25. அந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கும்? யோவான்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? 17ல உண்டான மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 6:63 நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகள், அந்த இயேசுவை அறிவது, பிதாவை அறிவது, அவருடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வதா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இதுதான் வாக்கு தத்தங்கள். அப்ப தேவன் என்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு? வசனங்களே நம்ம படிக்கணும், பைபிள் எடுத்து படிக்கணும். பைபிள் எடுத்து படிக்கிறதே இப்போ குறைந்து போயிடுச்சு. அதிக நேரம் நம்முடைய நேரம் முழுவதுமா இந்த ஊடகத்துல மொபைல்ல தான் போயிட்டு இருக்கு. வேலைக்கு போறவங்க எல்லாரையும் நான் சொல்லல, அதிக நேரமும் நம்ம மொபைல் எடுத்து நேரத்தை எவ்வளவு செலவு பண்ணுவோம். காலையில எழுந்து வீட்டுல மொபைல் ஆன் பண்ணா அந்த பாட்டு பாடிட்டே இருக்குது. என்ன பாட்டு? சினிமா பாட்டு. எப்படி நம்முடைய இறுதிய ஆவிக்குரிய உணர்ந்து கொள்வதற்கு வரும்? வேலைக்கு போறோம், அங்கேயும் பாட்டு. டீ கடைக்கு போறோம், அதுவும் பாட்டு. எனி டைம் நம்முடைய காதுல உலகம் சார்ந்த விஷயங்களே விழுந்துட்டு இருந்தா நம்ம எதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்? அதிகமா நம்ம எதை கேட்கிறோமோ, அதிகமா நம்ம எதை கவனிக்கிறோமா, அதிகமா எதை படிக்கிறோமோ அதுதான் நம்முடைய மனசுல தங்கு. ஆவிக்குரிய இறுதி அப்படியே போயிடும். அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டியது? தெரிந்து கொள்ளணும்னா படிக்கணும், பைபிள் படிக்கணும். சங்கீதம் 1 நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை படிக்கணும், தியானம் பண்ணணும். 119ஆம் சங்கீதத்துல 99ல இருந்து நம்ம படிக்கிறோம், 97ல இருந்து தாவீது தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்தார். அது நாள் முழுவதும் என் தியானமா இருக்குது. எத்தனை பேர் தியானம் பண்றோம்? ஆனா கர்த்தர் சொல்றாரு, வேதத்தை தியானி, தேவனுடைய வாக்கு தத்தங்களை தியானி, அவர் செய்த அற்புதங்களை தியானி. கண்ணை மூடி உட்கார்ந்து நமக்கு நாமே தியானம்னால அவருடைய வார்த்தையுடைய அர்த்தமே மெய்பொருள் அர்த்தம். வாயில முழுன்னு பேசுவது. அப்ப அவங்களுக்குள்ளாக பேசிட்டு அதுதான் தியானம். ஆனா இதுக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆவிக்குரிய பார்வை நமக்கு குறைந்திருக்குதா? அந்த நேரத்துல நாம பொறுமையா பேசி பழகணும். இப்படி இது பத்தாது, இது போதாது, இது கூடுமா, இது நடக்குமா, 4 நாள் ஆயிட்டு, சரீரம் செத்து போச்சே, கர்ப்பம் செத்து போச்சே. இது பூமிக்குரிய பார்வை. பலசாலி பார்த்த உடனே இவர்தான் ராஜா ஏற்படுத்தலாம். ஆவிக்குரிய பார்வை நம்ம எப்படி பார்க்கணும்? ஏசு எப்படி பார்க்கிறார்? ஆத்மா ரீதியில் பார்க்கிறார்.
நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் நமக்கு நாம என்ன செய்ய வேண்டியது, நம்முடைய ஆவிக்குரிய சிந்தை நம்ம கவனிக்கணும். அதனால நம்ம இறுதி எப்படி இருக்கணுங்கிறாரு, வாக்கு தத்தங்களை அறிந்து உணர்ந்து அதுக்காக நம்ம காத்திருக்கோம். லூக்கா 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்களுடைய விசுவாசம் குறைந்திருக்குது, ஆவிக்குரிய பார்வை இன்னும் பெருகணும், அந்த வளர்ச்சியில நாங்க இன்னும் உறுதியா இருக்கணும். இதுக்கு மாறாக பூமிக்குரிய பார்வை, அது விசுவாச குறைவு. இப்ப அதை என்ன செய்யணும், வளரணும். அது அடுத்து இது இயேசுவிடத்துல அப்போஸ் நேரடியாக கேட்டாங்க. இப்ப நாம எப்படி கேட்கறது? 3:14 14 முதல் 21 வரை பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷர்கள் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்கள் வாசமா இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாருக்காக ஜெபிக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி இவங்களுக்கு வேணும், ஆவிக்குரிய பார்வை இவங்களுக்கு அதிகமா கிடைக்கணும். இதே சபையாருக்காக அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா 1:19 ஆவிக்குரிய அந்த மனக்கண்களை தேவன் கொடுக்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டிக் கொள்கிறார். அப்போஸ்தலர் தன்னுடைய பூமிக்குரிய பார்வையிலிருந்து மீண்டு வருவதற்கு, விசுவாச குறைவிலிருந்து பலப்படுவதற்கு இயேசுவிலிருந்து நேரடியாக கேட்டாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆனால் இயேசு இருந்தா நம்மளே இப்ப கண்டிப்பா கேட்டுருவோம். இவனை எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு போதல 10 இது நடக்காது, இது இல்லை அப்படிங்கிற மாதிரியே நாங்க இருக்கிறோம். சபை ஒண்ணும் வளர மாட்டேது, சபைக்கு தேவை குறைவா இருக்குது, இது எப்ப கிடைக்குங்கிற ஒரு அவிசுவாசமே இருக்கிறோம். தயவுசெய்து இதெல்லாம் மாத்திருங்க. ஆனா இப்ப நம்ம நேரடியாக அவர்கிட்ட கேட்க முடியல. ஆனா அவர் நாமத்தினால பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்க முடியுங்கிறதை பவுல் சொல்றாரு. ஆவிக்குரிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். அப்படி கேட்கும்போது அவர் என்ன செய்யறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் வேண்டிக் கொண்டது கொஞ்சம். 5 அப்போ 2 மீனை வச்சு எவ்வளவு செய்ய முடியும், மீதியை 12 எடுத்து வச்சார். இப்ப இந்த இடத்துல நாம் வேண்டிக் கொண்டது ஒண்ணு, ஆனா தேவன் இயேசு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்வார். ஏன்னா நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் சாதாரணமான தேவன் நினைக்காதீங்க தயவு செய்து. ஐஸ்வர்ய சம்பன்னர் என்ன செய்வாரு, ஐஸ்வர்ய சம்பன்னர்னா அவர்கிட்ட நிறைய இருக்கு, அவர்கிட்ட எதுவுமே குறைவில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம இருக்கும் பொழுது ஆவிக்குரிய நன்மைகளா அவரிடத்துல குறைவில்லாதவர். பூமிக்குரிய தேவை நமக்கு என்ன தேவை கொடுக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய பார்வை. கொலோசியர் புஸ்தகம் 3:7 ஆவிக்குரிய மேலானவர்களை தேடுங்கள். ஒன்றுல நீங்கள் கிறிஸ்துவை கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள் ஆவிக்குரிய அந்த இயேசு கிறிஸ்துடைய சிந்தை, அவருடைய பார்வை ஆவிக்குரிய ஆத்மாவின் மேல இருந்தது. ஆத்மா பாரமுள்ள இருதயமா இருந்தது. அதுக்காக என்ன செய்ய முடிகிறது அவருக்கு தெளிவா இருந்தது. நான் வந்தது சாதாரணமான இடத்துல இல்ல, நான் சாதாரண ஒரு மனிதனும் அல்ல, தேவகுமாரன். நாம சாதாரணமான மக்கள் அல்ல, நம்ம நம்புகிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமுள்ளவர். நம்ம படிக்கிற சத்தியங்கள் ஏதோ உலகத்துல ஒரு மனுஷன் எழுதின ஒரு விஞ்ஞானி ஞானவான் எழுதின ஒரு கதை புத்தகம் அல்லது, ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தையில் ஒரு மனுஷனை நம்ப வைக்கும் பொழுது அந்த வார்த்தையில் எந்த சூழலும் ஏமாற்றாது. அவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்ம படிக்கணும், அவ்வளவு பெரிய ஒரு தேவனை நம்பி இருக்கும். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை எப்பவுமே ஆவிக்குரிய பார்வையா இருந்தா கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் நடத்துவார். போதுல 10 அந்த இறுதியும் நமக்கு வராது. இந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இருக்கணுங்கிறதா இந்த பாடங்கள். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக ஆவிக்குரிய சிந்தையோடு வளரட்டும், பெருகட்டும். தேவன் அதுக்கான ஞான அறிவை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக.